நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் நாளை தாக்கல். தமிழகம் வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம். அம்பேத்கரை அவமதித்து பேசியதாக கூறி காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. விழுப்புரத்தில் கட்டுக்கட்டாக எடுத்துச் செல்லப்பட்ட 1.5 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். பேருந்து மூலம் கொண்டு செல்ல முயன்ற போது 4 பேர் கைது. சாலைகளில் சுற்றி திரியும் கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்படும். போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதை தடுக்க சென்னை மாநகராட்சி திட்டம். மக்கள் பிரச்சினைக்காக போராடிய அதிமுகவினரை கைது செய்வதா? தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். காணும் பொங்கல் பண்டிகையின் போது மெரினா கடற்கரையில் குப்பைகள் போடப்படுவதை ஏன் தடுக்க முடியவில்லை? தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் கூட்டம் தொடங்குகிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அவர் உரை நிகழ்த்துகிறார். இதன் தொடர்ச்சியாக நாளை 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றுகிறார். 10 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு கிடைக்க சாத்தியம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃப் திருத்தம் உட்பட 62 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து இந்த முறையும் மத்திய அரசுக்கு கடும் நெருக்கடி தருவார்கள் என்பதால் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தும் முயற்சியாக நேற்று அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாக்டர் அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை மறுநாள் தமிழகம் வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும், தமிழகத்தில் அவர் எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அமித்ஷாவுக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் ஆகியோர் மகாத்மா நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், இந்தியா கூட்டணி வேட்பாளர் சந்திரகுமாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர்களை கேட்டுக்கொண்டார். திமுக ஆட்சியில் மக்களுக்கான பல சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக திருநாவுக்கரசு தெரிவித்தார். விழுப்புரத்தில் கட்டுக்கட்டாக எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 1.5 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இளைஞர்கள் 4 பேர் சந்தேகப்படும்படியாக நடமாடியதால் அவர்களை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அவர்களிடம் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களிடம் விசாரணை நடத்தினர். ஒவ்வொரு நபரும் தலா 40 லட்சம் ரூபாய் பணம் வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்தது. அவர்கள் 4 பேரும் திருச்சியிலிருந்து பேருந்து மூலம் பணத்தை சென்னைக்கு கொண்டு செல்ல இருந்ததும் தெரிய வந்தது. இந்த பணத்தை கொண்டு போய் உரிய இடத்தில் சேர்த்தால் தங்களுக்கு 2000 ரூபாய் கூலி கிடைக்கும் என்றும் அந்த இளைஞர்கள் தெரிவித்தனர். இதனால் உண்மையிலேயே இந்த பணம் யாருடையது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். காணும் பொங்கல் பண்டிகையின் போது குப்பை கொட்டுவதை தடுக்கும் வகையில் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தியுள்ளது. காணும் பொங்கல் தினத்தில் சென்னை மெரினாவில் திரண்ட பொதுமக்களால் கடற்கரை குப்பை மேடாக மாறிய விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. காணும் பொங்கலை கொண்டாட மெரினா கடற்கரையில் குவியும் மக்களுக்கு பாதுகாப்பு அறிவுரைகளை வழங்கும் போலீசார் குப்பை போட்டால் அபராதம் விதிக்கப்படும் என ஏன் அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது என பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியது. மேலும் காணும் பொங்கல் பண்டிகை அன்று அனைவரும் ஒன்று கூடுவதுதான் கலாச்சாரமே தவிர குப்பை போடுவது அல்ல என்று கூறிய தீர்ப்பாயம்,
வழக்கு தொடர்பான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் உத்தரவிட்டது. சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் ரிப்பன் கட்டட மாமன்ற கூட்டரங்கில் நடைபெற்றது. மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் 96 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னையில் கால்நடை மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு வரும் கால்நடைகளுக்கும் செல்லப்பிராணிகளுக்கும் மைக்ரோசிப் பொருத்த வேண்டும் என்று இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி சார்பில் விரைவில் மாட்டுக் கொட்டகைகள் திறக்கப்பட உள்ளன. முதல் கட்டமாக பேசின் பாலம் சாலையில் நவீன கொட்டகை அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மக்கள் பிரச்சினைக்காக போராடிய முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் மற்றும் பொதுமக்களை கைது செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழக மக்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய அவலம் நாள்தோறும் அரங்கேறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடுவதை இந்த அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் மக்களோடு இணைந்து போராடிய போது காவல்துறை அடக்குமுறையை ஏவிவிட்டு அனைவரையும் கைது செய்ததற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அமைதி மண்டலமாக வரையறை செய்யப்பட்ட இடங்களில் இரவு நேரங்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்தவும் பட்டாசு வெடிக்கவும் தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில், தமிழகத்தில் ஒலி மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், மாநகர காவல் ஆணையர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், RDOக்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒலி மாசு நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட அதிகமாக இருப்பதாக புகார் வந்ததால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற மகாத்மா காந்தியின் நினைவு நாள் நிகழ்ச்சியை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தேசத்தந்தை மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட தினமான ஜனவரி 30ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் பட்ஜெட்டிலும் அதுதான் நடக்கப் போகிறது என VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை மத்திய பாஜக அரசு உதாசீனம் செய்து வருவதாக குறை கூறினார். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகுதான் தமிழகத்திற்கு அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பது தெரியவரும் என்று குறிப்பிட்டார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை சிலர் காரில் துரத்திய சம்பவம் பற்றி குறிப்பிட்ட அவர், யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் VVIP சிறப்பு பாஸ் வழங்குவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்தால் உத்தரப்பிரதேச அரசு மீது எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தன. இதன் எதிரொலியாக அந்த மாநில அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. மிக முக்கிய பிரபலங்களுக்கான சிறப்பு பாஸ் வழங்குவதை ரத்து செய்யும்படி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு பிறப்பித்தார். நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தும் வகையில் உத்தரப்பிரதேச அரசு ஏற்கனவே 2 தனிப்படைகளை அமைத்துள்ளது. கோஆப்டெக்ஸில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர்கள் முதல் தலைமை பொது மேலாளர் வரை 10 நிலைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான ஊதிய விகிதங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 10 நிலைகளில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் சம்பளம் சுமார் 15% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு வாடகைப்படி மற்றும் நகர ஈட்டுப்படியின்படி உயர்த்தி வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் தை மாத ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோவில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சல் மேடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது.
அப்போது ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை பக்தர்கள் மனமுருகி தரிசனம் செய்தனர். மேலும் தை மாத அமாவாசை தினத்தை ஒட்டி அதிகாலையிலேயே மூலவர் அங்காளம்மனுக்கு பால், தேன், இளநீர், மஞ்சள், குங்குமம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பல வண்ண மலர்களை கொண்டு அலங்காரங்களும் செய்யப்பட்டிருந்தன. நள்ளிரவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கைகளில் தீபங்களை ஏந்தியபடி அம்மனை வழிபட்டனர். இதில் தமிழகத்திலிருந்து மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக பங்கேற்றனர். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது T20 கிரிக்கெட் போட்டி புனேயில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே கொல்கத்தா மற்றும் சென்னையில் நடைபெற்ற போட்டிகளில் இந்தியாவும், ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்தும் வெற்றி பெற்றன. இதன் தொடர்ச்சியாக இந்த இரு அணிகளுக்கும் இடையே 4வது 20 ஓவர் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இன்று நடைபெற உள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா தொடரை கைப்பற்றும் என்பதால் ரசிகர்கள் இந்த ஆட்டத்தை ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.